மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் கார்ட்னர் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவதாக. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்றும் வாக்கு மாறாதவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு தடைகள், தடைகள், தடைகள். எதை எடுத்தாலும் தடை பிரதர். திருமண காரியம் தடைபட்டு கொண்டே போகிறது. இந்த வேலை காரியம் தடையாகி கொண்டே போகிறது. இந்த வீடு கட்டுகிற காரியம் தடையாகி கொண்டே போகிறது என்று ஒவ்வொரு காரியத்திலும் தடைகள் வருகிறது. ஏன் தான் இந்த தடைகள் வருகிறதோ, எப்படித்தான் மாறுமோ என்று யோசிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, தடைகளை தகர்க்கிறவர். மிக 2:13 நாம் வாசிக்கிறோம், தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த நாள் உங்கள் தடைகள் மாறுகிற நாளாய் இருப்பதாக. தடைகளை தகர்க்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் ஒரு பெரிய தடையாய் நின்றது. என் ஆண்டவர் நாசியின் சுவாசத்தினாலே அந்த தடையை மாற்றி இஸ்ரவேலரை அதில் நடத்தி கொண்டு போகவில்லையா? எரிகோ மதில் ஒரு பெரிய தடையாய் நின்றது. ஆண்டவர் ஜனங்களை ஆர்ப்பரிக்க சொல்லி துதியினாலே அந்த தடையை தகர்க்கவில்லையா? யோர்தான் பிரவாகித்து ஓடி தடையாய் நின்ற பொழுது ஆசாரியர்கள் மூலம் அந்த தடையை ஆண்டவர் விலக்கவில்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்கு மாற்ற முடியாத தடைகள் ஒன்றுமே இல்லை. காரணம், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தரா இருக்கிற அவருக்கு உங்கள் தடைகள் எம்மாத்திரம்? இன்றைக்கு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீர் கடந்து வருவீராக. நீர் எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் நான் உங்கள் பின்பாய் வருகிறேன் என்று சொல்லி உங்கள் காரியங்களை முயற்சித்து பாருங்கள். அவர் செல்லும் பொழுது வழி தானாய் திறக்கும். வண்ணாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவரை நம்புங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த தடைகள் மாறி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் என்று அவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபியுங்கள். நிச்சயம் இன்றைக்கு செங்கடல் திறக்கும், யோர்தான் தகர்ந்து போகும், எரிகோ மதில்கள் தவிடுபொடியாய் மாறும். நீங்கள் இத்தனை நாட்கள் தடைபட்டிருந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஜெபிப்போமா? தடைகளை தகர்க்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விட்டு கேட்ட எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று
நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிறோம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் உங்களுடைய பிள்ளைகளை முன்னேறி செல்ல விடாமல் நிறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த தடைகளை இன்றைக்கு என் தேவன் உடைப்பீராக. இன்றைக்கு அந்த தடைகளை கர்த்தர் தகர்த்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வேலை கிடைப்பதாக. வீடு கட்ட முடியாத தடைகள் இன்றைக்கு மாறி வசதிகள் உண்டாவதாக. எந்த தடையா இருந்தாலும் குழந்தை இல்லாத தடைகள் இன்றைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாபாரத்திலே முன்னேற முடியாமல், தொழிலில் முன்னேற முடியாமல் இருக்கிற தடைகள் இன்றைக்கு மாறட்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை இன்னும் ஒருபடி உயர்த்துவீராக. இன்னைக்கு அந்த செழிப்பை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், அந்த நன்மையை பார்க்கட்டும், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகிற தடைகளை மாற்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மனதார மகிழ்ச்சியாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்படி செய்வதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.